கூடிய வஸ்து உண்டா நாரதான்னு கேட்டேன். நாரதர் சொன்னார், கிருஷ்ணா, பீமானது தீரமா போகும், அங்க ஒரு குழந்தை புண்டலீகன்னு பேரு, அவ அப்பா அம்மா வச்சு அப்படி கவனிச்சுக்கிறான், நீ போய் தரிசனம் பண்ணுடான்னு என்ன அனுப்பிச்சான். நாரதர் சொன்னார்னு நாமும் வந்தோம். நீ அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யறதையும் கண்கூடாக பார்த்தோம். இருந்தும் உபத்திரவமா புண்டலீகான்னு அழைத்தது என் தப்புதான். இப்பா நீங்க கத்து கொடுத்த பாடம் தானே பிரபு. வாஸ்தவம் தான். இந்த லோகத்துல உபதேசம் பண்றதுக்குன்னே நிறைய பேர் பிறக்கிறார். அதுல முதலானவனே நாம் தான். மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவன்னு லோகத்துக்கெல்லாம் எடுத்து சொன்னதே நாம் தான். வேடிக்கை பார்த்தியா, நான் பிறந்தது ஒரு காராகிரகம். பிறந்தவுடனே என்னுடைய தகப்பனார் ராத்திரியோடு ராத்திரியா கொண்டு போய் மாற்றுத்தாய்க்க விட்டார். யசோதா அம்மா என்ன செல்லம் கொடுத்தே கெடுத்தாளே ஒழிய இதுவரைக்கும் எனக்கு அப்பா அம்மா சேவையினா என்னன்னே தெரியாதே. பாரு, நீ பண்றதை நாம பார்த்தோம். ஒருவேளை நான் சொன்னதுக்கு இதுதான் அர்த்தமோ? சிந்திக்க ஆரம்பிச்சோம், கத்துந்தோம். நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அப்பா, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு. வரமா? தேவாதி தேவனுக்கு ஆத்து வாசல்ல வந்து நிக்கிறேன், வாயை திறந்து புண்டலிகான்னு கூப்பிடுறேன், தாமரை போன்ற கண்ணால என்ன பார்க்கிறேன். இதுக்கப்புறம் வரம் கேட்க பைத்தியமா பிடிச்சிருக்கு. தவ கதாட்சேன சர்வம் பரிபூர்ணம். நீங்க கண்ணை திறந்து பார்த்த அடுத்த க்ஷணம் ஜென்மா பாவனமாயிட்டேயா. நவதன சியாமா, இந்த லோகத்துல ஒன்ன பார்க்கறதுக்கு எல்லாரும் ஒண்ணு தேடிட்டு வருவான். நான் என்ன பார்க்கறதுக்குன்னு வந்தவன் நீ வந்ததானையா. பவபிம்மாதி சுரகண மாம் யோகம் புவனத்ரயேபி தன்யோகம் பிரபோ. பிரபு, சாதாரண காலிலேயே அது சுக்க சனகாதி பாகவத அக்கித சுந்தர சரணாங்கா. எவ்வளவு பாகவதா பூஜை பண்ண காலு, இந்த காலை போய் 2 செங்கல் போட்டு நிக்க வச்சுட்டீங்கய்யா. சுகுமாரா, நீ எது பண்ண வேணாம் இல்லையா. உலகத்துல அழகுன்னா நீதான் அழகு, நீதான் அழகு. அப்ராகிருதம் தவ சௌந்தர்யம். வாயை திறந்து புண்டலிகான்னு கூட்டேனே, எங்க அம்மா எங்க அப்பா கூட அப்படி கூட்டுறது இல்லையா. அனிர்வச்சனீயம் தவ சௌகுமாரியம். எங்க அம்மா எங்க அப்பா நான் வச்சுட்டு இதுக்கோசம் இவ்வளவு கருணையா. அபரிமிதம் தவ காருண்யம் பிரபோ. என்ன வேணும்னு கேட்கிறீயா. அப்பிரமேயம் தவ பிரேம லாவண்யம். எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஆனா ஒரு ஆசை மட்டும் இருக்கு. சொல்லுப்பா. வந்தேன், நின்றேன், கிளம்பிட்டேன்னா உங்க அருமை யாருக்கும் தெரியாது. இப்படியே சமாச்சார சோஜமா இந்த செங்கல் மேல இடுப்புல கையை வச்சு நிக்கணும். உங்களை பார்க்க எல்லாரும் வரணும், சும்மா வரக்கூடாது. தவ கீர்த்தனேன பாடிட்டு வரணும், தவ நர்த்தனேன ஆடிட்டு வரணும். வந்துட்டு இந்த சுவாமிய இடுப்புல கையை வச்சு நிக்கிறான்னு கேட்கணும். அப்ப சொல்லுவா, யாரோ ஒரு பையன். புண்டலீகா யாரோ ஒரு பையன்னு சொல்லாதே. புண்டலீகன்னு ஒரு குழந்தை இருந்தானாம். அவன் அப்பா அம்மாவை அப்படி கவனிச்சுட்டானாம். அதற்காக வாத்து வாசல்ல பகவான் காத்துருந்தானாம்னு கதை இருக்கட்டுமே. ஒரு பையன் கொஞ்ச நாளைக்கு அப்பா அம்மா வச்சிருந்தானாம். அதனால பகவான் அவ ஆத்து வாசல்ல யுகாந்திரமா நிக்கிறான்னு சொல்லுவா இல்லையா. உடனே இந்த கதையை கேட்கிற குழந்தை எல்லாம் நம்ம கூட அப்பா அம்மா வச்சிருந்தா